ஓம் ஸ்ரீ பூதநாத் சதானந்தா சர்வோதயாபர ரக்ஷரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யன் நமோ நமஹ. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீ பூர்ணா புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ நீர்கார்த்த ஐயனார் உடைய சாஸ்தாவுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்று இரவு 9:58 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 11:13 வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முன்னாளும் சித்த யோகம் உள்ளது. இன்று காலை 11:13 வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 5:15 முதல் 6 மணி வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் மேஷராசி என்பர்களே, ராசிக்குள் சுக்கிர பகவான் இருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் உத்தியோகம் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும், சில நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமாக இருப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, பேங்க், இன்சூரன்ஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிரபலங்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய சிவனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க, கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. பப்ளிக் பிளேஸில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவராக இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்க, ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காஸ்மெட்டிக் ஐட்டம் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபேஷன் ஜுவல்லரி, பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. உங்களுக்கு கோபம், டென்ஷன் வர்ற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. சில பேருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில சங்கடங்கள், நெருக்கடிகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சனி பகவானால் இருந்த சில சங்கடங்கள் விலை இருக்கிறதுனால கொஞ்சம் தெம்பு, தைரியத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சில குறைகள் இப்போ நிவர்த்தி ஆகும். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையான நாள். இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா
டைல்ஸ், மார்பிள்ஸ், செராமிக் சம்மந்தமான பிஸ்னஸ், பேட்டரி கடை வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், துணிக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரிய பகவானை ராசிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களே, ராசிக்குள்ளே சூரிய பகவான் இருக்கார், சனி வேற. இதனால உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற நடந்துட்டு இருக்கு. சில சங்கடங்கள் வரும். சனி பகவானால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சில பேருக்கு திடீர் இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இலாக்கா மாற்றமா இருக்கலாம், ஊர் மாற்றமாக கூட இருக்கலாம். சில வருஷமா வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுடைய தசா புத்தி சுயஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். பெட்ரோலியம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவர்கள், கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க, சிஎன்ஜி சம்பந்தமான ஸ்டேஷன் வச்சிருக்கிறவர்கள், கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரியன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரியனுக்கு கோதுமை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். கன்னி ராசி என்பவர்களே, மன கவலைகள் குறையும் நாள். மனசுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இவங்களை நமக்கு சரியா இவங்க அப்ரோச் பண்ணலை, நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்லாம் மனசு சொல்லும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. காதல் சில பேருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. ஓம் சுதர்சனாய வித்மகே ஹேதி ராஜாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய நாள். 10 ரூபாய் வந்துன்னா 10 ரூபாய் செலவு, இல்லைன்னா 11 ரூபா செலவு. அப்புறம் எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும்? வாடகை வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கும், பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுக்கலாம். கலைஞர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, கிண்டர் கார்டன் நடத்துபவர்கள், நர்சரி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனை குறையும். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துளசி சாத்தி வழிபடுங்க. விருச்சிக ராசி என்பவர்களை, சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். திரவிய லாபம் உண்டு, காரிய வெற்றி உண்டு. உத்தியோகத்தை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், HR, கிளரிக்கல், ரிசப்ஷனிஸ்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரிசார்ட், ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை உண்டு. ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யோகம் எப்போவுமே வேலை செய்யாது. உழைப்பு இல்லைன்னா அந்த யோகம் நிற்காது. இட்ஸ் அ ஃபேக்ட். அரசு ஊழியர்களுக்கு இந்த சங்கடமான நிலைமை மாறும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், மணல், சிமெண்ட், செங்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு லாபம் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும்.
நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கார். மனசுல ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு விஷயத்த சொன்னா அதை சீரியஸ்னஸ் தெரியல, இப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. பிசினஸை பொறுத்தவரை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் வேர் ஹவுஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய, சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க, கஷ்டம் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்கள். சனி பகவான் 7 நடக்குது, ஆனால் குருவால சில நன்மைகள் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ரீசனால் நின்று போயிருக்கும், அது கன்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு மனசு சொல்லும். பொறுமை நிதானம் தேவை. டிரைவரா இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும். இன்னும் நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. நெய் தீபம் ஏற்றுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கவனம் தேவை. நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விவசாயிகளுக்கு நன்மை உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நன்மை உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சைக்காலஜிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்டுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடி குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.